சுயத்தை வெறுமையாக்கும் அனுபவம் தான் ஆவியின் எளிமை. இப்படி சுயம் உடைக்கப்படணும். சுயம் உடைக்கப்படணும். சுயத்தை உடைச்சிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நம்மளை சிட்சித்து கொண்டே இருப்பார். நம்மை ஆண்டவர் பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒன்றும் இல்லை ஆண்டவர் என்று சொல்லுது வரைக்கும் நம்மளை சுக்கு நூறாக நம்மளை உடைப்பார். ஒன்றும் இல்லை ஆண்டவர், நீர் ஏதாவது எனக்கு ஒரு வெளிச்சம் காட்டினாதான், நீர் ஏதாவது ஒரு நன்மை செய்தாதான். என் திறமையோ அனுபவமோ எக்ஸ்பீரியன்ஸோ ஒன்றும் இல்லை அப்பா. பேங்க் பேலன்ஸோ என் வேலையே இல்லை. நீர் உயிர்ப்பிச்சு தந்தாதான், நீர் இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் தந்தாதான், நீர் இந்த சூழ்நிலை என்னை காப்பாற்றினதான். வேற எந்த மனுஷனாலும் எந்த அதிகாரியாலும் ஆண்டவரே எந்த ஒரு சொந்த மதத்தாலும் எந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க முடியாது, தப்ப வைக்க முடியாது அப்பா. நீர் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்று நாம் சுயங்களை வெறுத்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அது ஆவியின் எளிமை. ஆமென். அது ஆவியின் எளிமையாக இருக்கிறதுன்னு பார்க்க. நீங்கள் மோசையின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், மோசையின் வாழ்க்கை அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கும் பொழுது, அவன் பார்வோனின் மகளின் குமாரனாக இருந்தான், இளவரசனாக இருந்தான். அவன் எகிப்தின் ஐஸ்வர்யத்தில் உள்ளவனாக இருந்தான், அவன் மேன்மை உள்ளவனாக இருந்தான், அவன் அதிகாரம் உள்ளவனாக இருந்தான், அவன் நன்றாக கற்றவனாக இருந்தான், எல்லா சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான், ஞானம் நிறைந்தவனாக இருந்தான். அப்படி இருந்தவன் கர்த்தர் அவன் ஞானத்தின்படி ஒருத்தனுக்கு உதவி செய்ய கொண்டுட்டான். ஆனால் கர்த்தரவனை உடைத்து உருவாக்கின பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, யாத்திராகமம் 3:11 வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வர நான் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. அல்லது தன் சுயமெல்லாம் உடைக்கப்பட்டுச்சு. அவனுக்கு சுயமே இல்லை. அவனை எல்லாம் கற்றுத்தரும் ஒரு காலகட்டத்தில் அவன் அவ்வளவு மகிமையில் இருந்தவன். ஆனால் இப்போ சுயம் உடைக்கப்பட்டு நான் எம்மாத்திரம் ஆண்டவரை, என்னால் அப்படி எப்படி ஆண்டவரே அதை முடியும்? என் சுயபலத்தால முடியாத ஆண்டவரை, நான் கற்றுக்கொண்ட ஆண்டவரே அறிவினால முடியாத ஆண்டவரை. சிலர் பைபிள் காலேஜ் பல வருஷம் படிச்சோன்னா ஒரு மீட்டிங் வந்துடும். நான் அவ்வளோ காலம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன். நீ பைபிள் காலேஜ் படிச்சு வச்சு ஒன்றும் ஊழியம் பண்ண முடியாது. அது தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒருவேளை. ஆனால் பைபிள் காலேஜ் படிச்சதுனால ஊழியம் செய்யறோம்னா அது முடியாது. தேவன் நடத்தணும். ஆமென். ஆனால் பைபிள் காலேஜ் வேணும், ஒரு ஒரு காரியம் தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு வேணும். ஆனால் அதை வைத்து மட்டும் ஊழியம் அல்ல, அதை வைத்து மட்டும் ஊழியக்காரன்கிற பட்டம் அல்ல. நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு மனுஷனால் அங்கீகரிக்கப்படணும் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்ய முதல் ஆவில எளிமை வரணும். ஆமென். மேட்டுமை உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவருப்பான். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்க. மோசேயுடைய பெருமை ஒன்றில்லாம ஆக்கிட்டார். இப்போ சொல்றேன், நான் எம்மாத்திரம் ஆண்டவரை. அந்த தாழ்மை, அந்த எளிமை, அதுதான் ஆவியின் எளிமை. அதன் முன்புதான் ஆண்டவர் மோசேயை பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஆவியின் எளிமைக்குள் வர வேண்டும். சில நன்மைகளை இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியின் எளிமைக்குள் வர வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் மடத்தில் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். கிதியோனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது கூட சொல்றான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவர், என் குடும்பம் எம்மாத்திரம். மனுஷ குடும்பத்தில் என்னை தாழ்த்துகிறான். அந்த கிதியோனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தும் பொழுது, ஆவிலே எளிமை ஆகும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய, நான் வாழ்க்கையில தரித்திரனா இருக்கிறேன், உலக பூர்வமா நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய தரித்திரத்தை உடையவர்கள் தான் பாக்கியம். ஒன்றையில்லை ஆண்டவரே, என்னில் ஒன்றுமே இதுவரை நிற்பதுமுடைய கிருபை. இதனை நடந்தது கிருபை, ஜீவனோடு இருப்பதுமுடைய கிருபை ஆண்டவரே. அப்ப தாவீதை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாரே, ஆண்டவரே என் கால்கள் கருக்கும் பொழுது கிருபை தான் என்ன தாங்கிறது ஆண்டவரே. என் மேன்மேன் சொல்லி கொண்டிலப்பா அவன் கிருபை தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையை தந்துதான் நடத்துகிறார். அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியின் எளிமை வரும் பொழுது கர்த்தர் பலமாய் கிரியை செய்ய இறங்குகிறார். அது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா கூட, ஒரு நன்றாக படித்தவன், பெரிய ஐஸ்வர்யவான், கமாலியனின் பாலத்திலே படித்தவன். அப்போ சொல்லும் பொழுது அவருடைய ஆரம்ப நாட்களின் ஊழியத்தில் அந்த பெருமையை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்களா. பிலிப்பியர் 3:5 வாசிங்க. பிலிப்பியர் 3:5.
நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சம்தான். இவ்வளவு பெருமையா கெத்தா சொல்றாரு பாருங்க. என்ன வம்சமா? இஸ்ரவேல் வம்சம். நான் இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீனின் கோத்திரத்தான். நான் பென்யமீன் கோத்திரத்தான். எபிரெயரில் பிறந்த எபிரெயன். நான் எபிரெயில் பிறந்த எபிரெயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று தன்னை குறித்து அவன் எவ்வளவு பெருமையாக அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் பின்னாட்களை கர்த்தர் உடைத்து அவனை உருவாக்கும் போது அவருடைய வார்த்தையை பாருங்க. அதே 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படியே 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. டோட்டல் முடிஞ்சு போச்சு. அங்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினான். என்ன சொன்னாரு? கெத்த காட்டினார். நான் யார் தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? கோத்திரம் என்ன தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் மேன்மை என்ன தெரியுமா? என் மேட்டிமை என்ன தெரியுமா? அவரு கர்த்தர் உடைக்க லாபமாக இருக்கிறது எல்லாம் நஷ்டம் என்று நான் கருதி கடைசி சொல்றார், நான் ஒன்று இல்லை. அப்ப நான் பாவி ஆண்டவர். மேன்மை என்று சொல்லிடுறதில் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். என்னை தாழ்த்தி ஆவிலை நொறுங்குண்டவனாய், தாழ்மையுள்ளவனாய், ஆவில் எளிமையுள்ளவனாய் வரும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் தரிசனங்களை, மறைபொருள்களை, வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் 12 சீசனை பார்க்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுலை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமென். அதற்கு காரணம் ஆவியின் எளிமை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த நொறுங்கின இதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்க நொறுங்கின இதயத்தோடு இருந்தான். தன் பாவம் செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது உள்ள நொறுங்கியது. சிக்லாக் தன் மனைவி பிள்ளைகளை இழந்த பொழுது அங்கே அவன் இருதயம் நொறுங்கியது. ஆவிலே எளிமை உள்ளவனாய். இந்த வசனம் சொல்றது சங்கீதம் 51:17 வாசிக்கும் பொழுது அங்க நொறுங்கின இதயத்தை பார்க்கிறோம். அதுதான் ஆவியின் எளிமை. வாசிங்க சங்கீதம் 51:17. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணியல். ஆமென். இதுதான் ஆவியின் எளிமை. இதுதான் ஆவியின் எளிமை. நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. அங்க மனத்தாழ்மையை குறித்து சொல்லப்படுகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமையின் ஜீவனுமாம். ஆமென் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வேதத்தின் மொத்தத்தை ஒரு தீர்க்கன் சொல்கிறான். அவன் இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையை அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்திலே கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். அந்த ஒன்றைதானே எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆவியின் எளிமை. ஆமென். இரக்கத்தை, அவர் இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ளவர், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், மாறுபாடாக தோன்றுகிற இருதயம் உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவரே. ஆமென். அப்ப தேவன் இந்த ஆவியின் எளிமையை பார்க்கிறார், மனத்தாழ்மையை பார்க்கிறார், நொறுங்குண்ட உள்ளத்தை பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சாஷ்டாங்கமாய் ஒரு தரித்திரனை போல, ஒரு பிச்சைக்காரனை போல, ஒன்றில்லாத உமக்கும் ஒன்றில்லை, நீர் மகா பரிசுத்தர், நீர் சிருஷ்டிகர், நீர் சர்வ வல்லவர், நானோ ஆண்டவரே ஒரு மண் பாத்திரம், என்னில் ஒன்று இல்லையா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த ஜீவமாய் இருக்கிறது. இது ஜீவன் கூட இரவல் தான் ஆண்டவரே. இதை வா என்று சொன்ன அந்த ஜீவன் போயிடும். அவர் பறித்து கொண்டு போகிறார். அதை தடுக்கத்தக்கவன் யார் என்று யோபு சொல்லுகிறார். இந்த ஆவி கூட, இந்த ஜீவன் கூட எனக்குள்ளது இல்லை ஆண்டவர். இது இரவல் கர்த்தர் தந்தது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்தது, இரவல். உன் ஜீவன் உனக்கே உரிமை கிடையாது. அதனாலதான் தற்கொலை பண்றவங்களுக்கு என்ன கிடையாது? பரலோகம் கிடையாது. என்ன, உன் ஜீவன் உனக்கு உரியது கிடையாது. என் ஜீவன் எனக்கு இஷ்டத்துக்கு எனக்கு வாழ பிடிக்கல தற்கொலை பண்ணுனா, நீ விசா வாங்காமலே, பாஸ்போர்ட் எடுக்காமலே ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போயிடலாம். இந்த சத்தியத்தை அறிந்த யோனா சொன்னான், பா என்னால தான் புயல் வந்துச்சா, சரி பொண்ணு செய், என்ன தூக்கி கடலை போட்டுரு. அவனா விழுந்தா தற்கொலை,
ஆனா நீயா தூக்கி போட்டா என்ன கிடையாது, தற்கொலை. ஆனா மீன் வயிற்றுல ஆவியில எளிமையை உடைந்து கதறுகிறான், ஆண்டவரே என்ன மன்னிச்சிடும், நான் ஆலயத்துல வந்து உமக்கு பொருத்தனைகளை செய்வேன். எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், நான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது, நீர் என்னை ரட்சித்தா தான் மீன் வாயிலிருந்து கரை சேர முடியும், இல்லை என் வாழ்க்கை மீன் வயிற்றுக்குள்ளே முடிஞ்சுவிடும். ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, நீ நினைச்சா எனக்கு ஜீவனை தர முடியும் ஆண்டவரே. என்ன எல்லா வசனத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு கடைசியா சரண்டர் ஆயிட்டான். ஒன்றில் நீர் மாத்திரம் நான் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு பலனும் பதில் எங்க இருந்தா வரணும், கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணி சாதிச்சிருவேன். நீ ஜெபம் பண்ணி சாதிக்கிறது தான் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் எல்லாம் பார்ப்பார், இதயத்தை பார்ப்பார், உள்ளத்தை பார்ப்பார், உணர்வை பார்ப்பார். எல்லாவற்றையும் பார்த்துதான் உள்ளத்தை அறிந்து அவர் உன்னை உயரத்தில் வைப்பார். அல்லேலூயா. உடைக்க 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 ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருப்பார், பண்படுத்தி கொண்டிருப்பார். சிட்சையினாலே பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் அற்பமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், சிறுமியா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அது நிமித்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், ஆவியிலே எளிமையாக்குகிறார், பரலோகத்திற்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆவிலே எளிமை உள்ளவராய் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த முன்மாதிரியான ஒரு ஆண்டவராய் இயேசு. வாசித்து பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 8 வரைக்கும் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 8. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, இதுதான் சொல்ல வந்தேன். நம்மளும் தேவனுக்கு எப்படி இருக்கணும், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, நல்ல கவனிங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படியே 11 வரைக்கும் கூட வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்தளினார். அப்ப அவர் தன்னை வெறுமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார், தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஆவியில் எளிமை உள்ளவராயிருந்தார். ஆவியில் எளிமை உள்ளவராய் இருந்தபடியினாலே பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க அந்த ஆவியின் எளிமை, அந்த மனத்தாழ்மை, அந்த நொறுங்குண்ட இறுதி நம்முடைய ஜீவியத்தில் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அதுதான் அந்த மலை பிரசங்கத்தில் முதல் போதனையிலே சொல்லப்படுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்ம தன்னைத்தான் தாழ்த்துகிறன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று பார்க்கிறோம். யாக்கோபு சொல்கிற 4:10 தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்த்தும் பொழுது கிருபைகளை நாம் பெறுகிறோம். நம்மை தாழ்த்தும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். நாம் தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தும் பொழுது மேன்மை அடைகிறோம். நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் பொழுது கனம் அடைகிறோம். நாம் தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தும் பொழுது உயர்த்தப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் வசனங்கள் சொல்ல இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியில் எளிமைக்குள்ள வருவதற்கு நம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தும் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கிருபை செய்கிறார்.